Veg cutlet, okay. Samosa, vadai. லத்தீஃப் பாய் பிரியாணி வாங்கியாச்சு. எப்பவுமே இதான் நடக்குது. பீஸ் கப்பு முக்கியம் பிகிலு. அடுத்தது நான் தான். வைஃப் தான் ஹஸ்பண்ட் தூக்கணும். ஓகே ரைட்டா சான்ஸ் இல்ல. வெல்கம் டு ஃபேன் வியூஸ். என்ன இன்னைக்கு இவ்வளவு சோகமா இருக்கா? சமையல் செய்யாம இருக்கிறதுக்கு பிளான் பண்றாளோ? என்னது என்னாச்சு? ஏன் சோகமா இருக்கா? இல்லைங்க, ஊர் ஞாபகம் வந்துருச்சு. இப்பதானே ஊர் போயிட்டு வந்தோம். என்ன திடீர்னு? இப்ப பொங்கல் இல்லையா? பொங்கல் செலிப்ரேஷன்லாம் எங்க வில்லேஜ்ல ரொம்ப சூப்பரா நடக்கும். அத நான் ரொம்ப மிஸ் பண்றேன். அதனால தான் சோகமா இருக்கேன். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. அவ்வளவுதான். நான் கூட நம்ம துபாய் எஃப்எம் பொங்கல் ஃபங்க்ஷன் இங்க துபாயில நடத்துறாங்க. நீ ஊன்னு சொல்லு, போயிடலாம். ஊவா? சரி, உனக்கு 10 நிமிஷம் டைம் தரேன். அதுக்குள்ள ரெடி ஆயிட்டுனா உனக்கு கூட்டிட்டு போறேன். 10 நிமிஷம் இருக்கு. இப்படி போயிட்டு அப்படி வந்துடுறேன். நான் ரெடி. போலாமா? சொல்லுங்க. ஹலோ. நாங்க கிளம்பிட்டோம். கில்லி பொங்கல் பாக்குறதுக்காக போயிட்டு இருக்கோம். அங்க போயிட்டு நாங்க என்னெல்லாம் பாக்குறோமோ அது எல்லாமே உங்களுக்கும் நாங்க காமிக்கிறோம். எங்க கூடவே நீங்களும் கண்டினியூ பண்ணுங்க. எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, அஜ்மன்ல இருக்கிற உட்லேண்ட் ஸ்கூல்ல கில்லி எஃப்எம்மோட பொங்கல் நடக்குது. சோ அதை பாக்கிறதுக்காக நம்ம வந்திருக்கோம். சோ இப்ப நடந்துட்டு இருக்கிற போட்டியோட பேரு கயிறு இழுக்கிற போட்டி. இந்த போட்டியில எல்லாம் நம்ம கலந்துக்கணும்னா ரேடியோ கில்லியில இருக்கிற நம்பருக்கு ரிஜிஸ்டர் பண்ணணும். இவங்க இழுந்தோடனே முடிச்சிட்டாங்க. யாருக்கு நம்ம அந்த சைட் போவோம். அந்த டீம் யாருன்னு பார்ப்போம். அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஓகே, நம்ம போய் ஸ்ட்ராங் டீம் யாருன்னு பார்த்துட்டு வருவோம். கயிறு இழுக்கிற போட்டியை பார்த்து முடிச்சுட்டு கரும்பு சாப்பிடுறதுக்காக நாங்க போன இடம் தான் பெருமாள் பூக்கடை. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த கரும்போட ரேட் வந்து 10 கிராம்ஸ்ங்க. ரங்கோலி காம்படிஷன்ல நம்ம மக்கள் அடிச்சுக்க ஆளே இல்லைங்க. எவ்வளவு அழகா கோலங்கள் போட்டிருக்காங்கன்னு நீங்களே பாருங்க. காலையில இருந்து சுத்தி சுத்தி செலிப்ரேட் பண்ணதுல ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நிறைய ஸ்டால்ஸ் இருக்கு. என்னெல்லாம் சாப்பாடு அவைலபிளா இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். ஸ்ரீ ஐஸ்வர்யா வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட். சாம்பார் ரைஸ், வெஜ் பிரியாணி, பொடி இட்லி, நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. வெஜ் பிரியர்களுக்கு நிறைய விஷயங்கள் வச்சிருக்காங்க. என்னென்ன இருக்குன்ட்டு வெஜ் கட்லெட், ஓகே. சமோசா, வடை, மிளகா பஜ்ஜா, வாழைக்காய் பஜ்ஜி, ஓகே. பரோட்டா, லெமன் ரைஸ், கிச்சடி. ரைஸ் இல்ல, கிச்சடி. Here comes பொடி இட்லி. இதெல்லாம் பார்க்கறதுக்கு சூப்பரா. குத் பரோட்டா. இவை அனைத்தும் கிடைக்கும் இடம் ஐஸ்வர்யா வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட், பராமா. எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு? ஐ இந்தா இருக்கு. லா 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 லே லா 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 லே லா லா லா. லத்தீஃப் பாய் பிரியாணி ரெஸ்டாரண்ட். பிரியாணி எவ்வளோண்ணா? வேணும். மட்டன் ஒன்று, சிக்கன் ஒன்று. ஆமாவா? பிரியாணி வாங்கியாச்சு. ஓகே, இருங்க. இது வெஜ் நூடுல்ஸ், அப்புறம் வெஜ் பால், அப்புறம் கேசரி ஸ்வீட்டு. இது ஒரு காம்போ ஆஃபர், 15 கிராம்ஸ். ஸோ ஆரிக்கு வந்து வெஜ் நூடுல்ஸ் ரொம்ப பிடிக்கும்ன்றதால இப்போ நான் அவனுக்கு அவன் சாப்பிட்டுட்டு இந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகே, எப்படி நல்லா இருக்குதா? அரைக்க
எப்பவுமே இதான் நடக்குது. இது என்ன புதுசா? ஆமா வெஜ் பால் சூப்பரா இருக்கு. ஆனா கொஞ்சம் காரமா இருக்கு. குழந்தைக்கு சாப்பிடா இருக்கு. எனக்கு பிடிச்ச பிரியாணியையும் ஆரிக்கு பிடிச்ச நூடுல்ஸையும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்ப வாங்க மீதி இருக்கிற ப்ரோக்ராம்ஸ் என்னன்னு போய் பார்க்கலாம். அடிச்சிடலாம். ஈஸி தான் இல்ல? அடிச்சிடலாம்ல? அடிச்சிடலாம்ல? என்னங்க அடிச்சிருவீங்களா? பிரைஸ் கப்பு முக்கியம் பிக்கலு. ஓகே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் பேசுறது எதுவுமே உங்களுக்கு கேட்காது. ஏன்னா அவ்வளோ சத்தமா இருக்கு. ஒரே அடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த கேம்ல சிங்கம் களை இறங்க போகுது. அடுத்தது நான் தான். அடுத்தது நீங்க தான். தெரியாம சிங்கம்னு சொல்லிட்டேங்க. சிங்கத்துக்கெல்லாம் சான்ஸ் இல்ல, மனுஷனுக்கு மட்டும் தான் சான்ஸ்ன்னு சொல்லி என் ஹஸ்பண்டுக்கு சான்ஸே கொடுக்கலைங்க. என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. 3 பானை தான் டார்கெட். 3ஐயும் உடைச்சிட்டதால உரியடைய முடிச்சிட்டாங்க. அடுத்து நம்ம பொங்கல் பானைய டெக்கரேட் பண்ற இடத்துல போயிட்டு அவங்க எவ்வளவு அழகா டெக்கரேட் பண்ணிருக்காங்கன்னு பாக்கலாம் வாங்க. இங்க பொங்கல் செலிப்ரேஷனோட ஒரு பார்ட்டா இங்க பாட் பெயிண்டிங் நடந்துட்டு இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு. ஸோ இங்க வந்த அப்புறம் நம்மளும் இந்த மாதிரி ஏதாவது காம்படிஷன்ல வந்திருக்கலாமோ அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருக்கு. கப்பு சேலஞ்ச் நடக்குது. நாங்க மிஸ் பண்ணிட்டோம். இப்ப நாங்க டைரக்டா ஃபைனலிஸ்டா போறோம். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா அங்க இருந்தே என்ன தூக்கிட்டு வரீங்களா? போங்க. ரொம்ப கஷ்டமான டாஸ்க்குங்க. குடும்ப சுமையோட சேர்த்து இப்ப வாழ்க்கை துணையும் சுமந்துட்டு இருக்காங்க. அச்சோ, இந்த ட்விஸ்ட நான் எதிர்பார்க்கலையே. பண்ணலாமா வேணாமா? இந்த ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட் நிச்சயமா மனைவிகள் தான் கணவர்களை தூக்கணும். ட்ரை பண்ணுங்க. சான்ஸ் இல்ல. ஒரு 10 செகண்ட் கூட நம்ம சந்தோஷமா இருக்கும்ல. ரெடி? 1 2 பெண்தானே, பெண் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க. நான் கொஞ்சம் ரகடான ஆள். தம்பி நீதான் ஹீரோவா? ஹீரோயின் மூஞ்ச காட்டு. ஏன் என்னெல்லாம் பார்த்தா ஹீரோயினா எடுக்க மாட்டேங்க? தம்பி சுத்த மாட்டேன். வேணாம் எனக்கு ஆல்ரெடி இதை சுத்துது. விளையாடுறீங்க பாட்டில் கேமா? எனக்கு சொல்லித்தாங்களா? அப்படியா? பாய். நானும் சின்ன பிள்ளை, என்னைய மன்னிச்சிரு. நானும் சின்ன பிள்ளை, என்னைய மன்னிச்சிரு. உனக்கு வித்தியாசமே தெரியலையே. அப்படியே சொல்ல. பாய் பாய். Please subscribe, like and ring the bell. Love you all.